எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ரெட் வைன்ல எப்படி க்ரீம் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு ரெட் வைன்ல பண்ண நைட் க்ரீம். இதை டே டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு இன்னைக்கு நான் ரெட் வைன் ஆட் பண்ணிருக்கேன். கூடவே வந்துட்டு கோஜிக் ஆசிட் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். கோஜிக் ஆசிடா அது நேச்சுரலா கெமிக்கலான்னு கேட்டா நேச்சுரல் டிரைவ்டு கெமிக்கல் தான். ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாம் கிடையாது. நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இது FDA அப்ரூவ்டு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நான் இதுல யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கோஜிக் வந்துட்டு ஸ்கின்ல என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்துட்டு நல்லா லைட்டன் பண்ணும். அண்ட் நமக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்கு, ரிங்கிள்ஸ் இருக்கு, பிளாக் மார்க்ஸ் இருக்கு, அண்டர் ஐ இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் வந்துட்டு இந்த கோஜிக் வந்து நல்லா கிளியர் பண்ணிடும். இது வந்துட்டு ஒரு ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டி. அதை தான் இன்னைக்கு நான் இந்த நைட் க்ரீம்ல யூஸ் பண்ணியிருக்கேன். டே டைம்ல யூஸ் பண்ணுறதை விட நைட் டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போட்டு நம்ம க்ரீம் யூஸ் பண்ணோம்னா டே டைம்ல கிடைக்கிற பெனிஃபிட்ஸை விட நமக்கு நைட்ல வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். ஸ்கின்னை வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக இன்னைக்கு நான் நைட் க்ரீம்ல வந்துட்டு இந்த கோஜிக் பவுடரை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இது வந்துட்டு 2 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இந்த ரெட் வைன் நைட் க்ரீம் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, சில்வர் பாத்திரம். இது வந்துட்டு நம்ம ஆயில் கண்டென்ட்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கோகனட் ஆயில் வச்சு தான் பண்ண போகிறேன். கோகனட் ஆயிலும் கேரட் ஆயிலும் வச்சு பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 20 இல்லை ஒரு 10 ml எடுத்துக்குவோம். கோகனட் ஆயில் வந்து 10 ml எடுத்திருக்கேன். கூடவே கேரட் ஆயில் வந்து ஒரு 10 ml எடுத்துக்கலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது கூட வந்து நம்ம ஈவாக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஈவாக்ஸ் வச்சு தான் நம்ம இந்த க்ரீம் பண்ண போகிறோம். ஈவாக்ஸ் 20 கிராம் எடுத்தாச்சு. கூடவே வந்துட்டு சீட்டில் ஆல்கஹால் வந்து ஒரு 5 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். இன்னும் நல்லா க்ரீமியாக நமக்கு இந்த க்ரீம் கிடைக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு 5 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே டன். இப்போது வந்து ஆயில்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு வாட்டர் பேஸ்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். இதில் DM வாட்டர் வந்துட்டு 100 ml எடுத்துக்கலாம். ஓகே, இது கூடவே வந்துட்டு ரெட் வைன் வந்து நான் ஒரு 50 ml அளவு எடுத்துக்கிறேன். மொத்தமாக 150 அளவுக்கு நீங்கள் எப்படி வேணால் வாட்டர் லெவலையும் ரெட் வைனையும் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போது இது கூட வந்துட்டு கிளிசரின் வந்து ஒரு 10 ml ஆட் பண்ணுறேன். கூடவே என்ன ஆட் பண்ணுறேன்னா டைட்டானியம் டை ஆக்சைடு, இது வந்துட்டு SPF, இது வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ப்ரொப்பலைன் கிளைகோல் வந்துட்டு 1 ml நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கோஜிக் பவுடர் வந்துட்டு ஒரு 0.5 to 1 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணும். ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த SPF ஆட் பண்ணியிருக்கிறனால வாட்டர் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து சன் ப்ரொடெக்ஷன். இது யூஸ் பண்ணோம்னா நமக்கு சன் டேன்லேருந்து ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இது டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீமில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் இதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆயில் பேஸ்ட் இருக்குல்ல, ஆயிலெல்லாம் எடுத்தோமே, அதை வந்துட்டு மெல்ட் பண்ணலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம், அது விட்டால் அதுவே வந்துட்டு மெல்ட் ஆகிக்கும். நம்ம போட்ட ஈவாக்ஸு, சீட்டில் ஆல்கஹால் எல்லாமே இந்த ஆயில்ஸ் கூட மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த வாட்டர் பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பின்னாடி பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹீட்டாக இருக்கும் போதே பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையில் ஸ்பூன்லலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வராது. நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த வாட்டர் வந்துட்டு நல்லா க்ரீமியாக நமக்கு சேஞ்ச் ஆகும். நான் வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். பாத்திரம் சின்னதாக இருக்கிறனால நம்ம பிளெண்ட் பண்ணும்போது வெளியே போயிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஹீட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். இந்த ஹீட் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஸோ விடாமல் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க.
இந்த மாதிரி ஹீட் வந்துட்டு நல்லா ரெடியூஸ் ஆக நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம அந்த வாட்டரை வந்துட்டு நல்லா இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நமக்கு ஏதாச்சும் எசென்ஷியல்ஸு ஃப்ரேக்ரன்ஸு அந்த மாதிரி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி அகைன் ஒரு பிளெண்ட் கொடுத்துக்கலாம். கூடவே வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். இதில் வந்து நான் கிரேப் சீட் எசென்ஷியல் ஆயில்ஸும் அது வந்து ஒரு 1 ml இல்லைன்னா ஒரு 10 drops பக்கம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு ரோஸ் எசென்ஷியல் ஆயிலும் ஒரு 10 drops இல்லைன்னா ஒரு 1 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எசென்ஷியல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொப்ளைன் கிளைகோல் ஃபீனாக்சி எத்தனால் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் இதுவும் ஒரு 10 drops இல்லைன்னா 1 ml பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா செல்ஃப் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ரெட் வைன் ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நல்லா இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இது ஹீட் வந்துட்டு குறைஞ்சது இன்னுமே வந்து நல்லா திக்காக உங்களுக்கு வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.